முத்தளித்தவளே எங்கள் முத்தமிட்டாயாரே முத்து மாறி இங்கே அழகு முத்து மாறி அம்மா முத்து மாறி இங்கே அழகு முத்து மாறி மகிஷவர்த்தனி மகேஷ பாலினி சூலாகினி சுபகவாகினி நீலாதரி நித்ய கல்யாணி அம்மா அம்மா இடமாகத்திருக்கக்கூடிய உமா பார்வதா ஒரு நேரத்தில் எனக்கும் என் கணவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதில் நான் தோல்வி அடைந்து என் கணவரின் இடமாகத்தை விட்டு பிரிந்து வந்து இதோ இருக்கக்கூடிய அரவம் என்று சொல்லக்கூடிய அரவங்காட்டில் ஆதியில் தோன்றிய ஆதி சக்தியாக வளம் வந்து கொண்டிருக்கிறேன். என்னவென்றே தெரியவில்லை, பசியாக இருக்கிறது, உதிர்த்து புசிக்கிற போல இருக்கிறது. என்ன செய்வது? மானு மாடு மழுவு மாட மங்கி சிவகாமியாட சிவகாமியாட மாடு மழுவு மாட மங்கை சிவகாமியாட ஏதாவது ஒரு உயிரை புசிக்க வேண்டும், ரத்தத்தை எழுத வேண்டும். அப்படி என்றால் என் கண் முன்பதாக யார் வந்தாலும் சரி, அதை விட போவது கிடையாது. அதை நான் புசித்து என் பசி அறுத்துக் கொள்கிறேன். வருகிறேன். பொழுதிலும் ஏதோ அந்த திசையில் இருந்து தான் வீசுகிறது. வருகிறேன்.
வியர்த்த பொருளாகும். இந்த குழந்தையை விடப்போவது கிடையாது. இந்த குழந்தையை புசித்து என் பசியாற்றிக் கொள்கிறேன். அழுதால விடப்போவது கிடையாது. உன்னை நான் புசித்தே தெரிவேன். அம்மா என்ன இது? பச்சையிலும் குழந்தையாக இருக்கிறது. அம்மா என்று அழைக்கிறது. அம்மா என்று சொன்ன உடனே என் அங்க பசியெல்லாம் தெரிந்து விட்டது. அம்மாவா? பசியோடு வந்தேன். இந்த குழந்தையை புசித்து என் பசி ஆற்றிக் கொள்ளலாம் என்று இருந்தார். இந்த குழந்தை என்னை பார்த்து அம்மா என்று அழைக்கிறது. எண்ணாத மக்கள் எனக்கு இருக்கு. அதில் நீயும் ஒரு மகளாகி விட்டாய். அம்மா என்று சொன்னதும் என் அங்க பசியெல்லாம் தீர்ந்து விட்டது. மகளே, உன்னை நான் புசிக்க மாட்டேன். ஏனென்றால் நீ என்னை அம்மா என்று சொன்ன உடனே என் அங்க பசி தீர்ந்து விட்டது. அது மட்டும் கிடையாது. இந்த ஜகத்தில், இந்த காலகத்தில் தன்னை தனவில் நீ குழந்தையாக அழுது கொண்டிருக்கிறாய். யாருமே இல்லை என்று வருத்தம் முடுக்க வேண்டாம். உலகாலும் நாயகி நான் இருக்கிறேன். உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த ஜகத்தில், இந்த காலகத்தில் நீ கிடைத்ததா உனக்கு இப்போது நான் பெயர் சுட்டுகிறேன். ஜெகம் என்றால் உலகம். இந்த உலகத்தில், இந்த காலகத்தில் இருந்ததாய் உனக்கு ஜெகன்மோகனா என்று பெயர் அழகு ஆகையால் ஜெகன்மோகனா என்று பெயர் சுட்டுகிறேன். உன்னை நானே வளர்த்து வருகிறேன். என் மகளாக பாவிக்கிறேன். சக்தி அந்த ஆதிசக்தியை கோயில் நிறுத்தி அஸ்தமராகம் என்று வளர்த்த பெற வேண்டும். இப்போது கோயில் குறிக்கிறேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சக்தி ஒன்றே சமயம் 16 பிறப்புகள் 108 அவதாரங்கள் 1008. அதிலே ஒரு அவதாரம் இந்த 60 சக்தி அவதாரம். படி என்றும் குலை என்ற பாராமல் உமையை கொழுவித்து ஓடோடு வந்து நமக்கு காட்சியளித்தார். எந்த மகிழ்ச்சியம்மா என்னை கோரி துதித்த காரணம் என்ன? அம்மா, படி என்றும் குலை என்ற பாராமல் உமை கோரித்து வைத்த காரணம் இந்த பக்தருக்கு வர வேண்டும். தாயே வர வேண்டும். யாது வர வேண்டும்? தாயே எனக்கு எப்பேற்பட்ட வர வேண்டும் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? அஷ்ட வராக வார்த்தை எனக்கு நீ கடையில்லாமல் அழைக்க வேண்டும். மகளே,
என்னதான் வேண்டும்? அஷ்டவராகம் என்று வரும். அஷ்டவராகம் என்றால் அதற்கு விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? அஷ்டம் என்றால் உலகம், வராகம் என்றால் அடக்கம். இந்த 7-14 உலகமும் என்னோட அடக்கமாக வேண்டும். ஓ, இந்த உலகமே உனக்கு அடக்கமாக இருக்க வேண்டும் என்று வார்த்தை கேட்கிறார். மகனே, நீ கேட்டது தவறு கிடையாது. அப்படி இந்த உலகமே உனக்கு அடக்கமாக இருக்க வேண்டும் என்றால் நான் கேட்கின்ற வழி கொடுத்தான் உனக்கு நிச்சயமாக வார்த்தை வாரி வழங்குகிறேன். என்ன அஷ்டவரம் என்ற வரம் எனக்கு குறைக்க வேண்டும் என்றால் ஒரு நரவணை குறைக்க வேண்டுமா? மகனே, நான் கேட்கின்ற பொருளை தடையில்லாமல் கொடுத்த அந்த வரத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். தாயே, என்ன பொருள் வேண்டும் கேளுங்கள், தடையில்லாமல் கொடுக்கிறேன். எனக்கு நரபலி வேண்டும். நரபலி இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். ஆமா. பிறகு அவள் வயத்தில் தலச்சம் குழந்தை பிறக்க வேண்டும். ஆண்மகளாக இருக்க வேண்டும். அப்படியா? சிறுவனுக்கு 16 வயது இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாலிபனை 32 அழகு அவனுக்கு பொருந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஆண்மகனை என் ஆலயத்துக்கு முன்பதாக நீ நரபலி இட்டால் நிச்சயமாக நீ கேட்ட வரத்தை தருகிறேன். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அழகுபடுத்த வாலிபனாக இருக்க வேண்டும். 16 வயது நிறுவனமாக இருக்க வேண்டும். 31 அழகலட்சம் பொருந்தவனாக இருக்க வேண்டுமா? மகனே, அது மட்டும் கிடையாது. வரத்தை பலி எப்போது கொடுக்க வேண்டும் தெரியுமா? 48 நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலம். இந்த 48 நாட்களுக்குள் நீ அப்பேற்பட்ட பலி எனக்கு கொடுத்தால் நீ கேட்ட வரத்தை நிச்சயமாக தருகிறேன். அது மட்டும் கிடையாது. நீ கேட்கின்ற வரம் எப்பேற்பட்ட வரம்? இந்த உலகமே உனக்கு அடக்கமாக இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறேன். நான் கேட்கின்ற வழியை 48 நாட்களுக்குள் ஒரு நொடி தவறினால் கூட மறு நொடி உன் உயிர் என் கையில். நீ கேட்காம சகிலே அழகுபடுத்த வாலிபனை தேடி கண்டுபிடிக்கிறேன். 48 நாள் ஒரு மண்டலத்திற்குள் கேட்ட நரபலியை ஒரு நாடிகை தவறினால் அம்மரணம் உனக்கு புனிதவட்டும் தாய். ஆதிசக்தி கேட்டிருக்கிறார். நரபலி தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டும். அழகுபடுத்த வாலிபனாக இருக்க வேண்டும். 32 லட்சம் படித்த ஒரு அழகுபடுத்த வாலிபன் 48 நாள் ஒரு மண்டலத்திற்கு நரபலி கொடுக்க வளர்த்திருக்கார். செல்கிறேன். அப்பப்பட்ட நரபலை தேடி கண்டுபிடித்து கொடுக்கிறேன். இந்த உலகமே எனக்கு அடக்கம். புறப்படுகிறேன். என்னுடைய மகளோ வளர்ந்த ஆளாகிவிட்டான். இப்பொழுது என் மகளை சந்திக்க வேண்டும். மகளே, பாழானா நினைந்து நினைந்து அழுதாலும் நிம்மதி எனக்கு இல்லையே. நினைந்து நினைந்து அழுதிட்டாலும் நிம்மதி எனக்கு இல்லையே.
சைலன்ஸ். நீ என்னை பெற்றெடுத்த தாய் யாரு, தந்தை யாரு? இந்த பாவி நான் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. அம்மா, என்னை பெற்றவளே, நீ உயிரோடு இருக்கிறாயா அல்லது இறந்து விட்டாயா? இந்த பாவி நான் எதற்காக அவருடைய வயிற்றில் கரு தரிக்க வேண்டும்? இந்த மண்ணில் எதற்காக பெண்ணா பிறக்க வேண்டும்? அம்மா, ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவர்களுக்கும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது 2 திங்களாக அங்கமெல்லாம் வந்து இறைவா, நீ எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று அவள் பிரசவ வேதனையில் வேண்டாத தெய்வங்களை இல்லையே என பெற்றவளே. யாரும் இல்லாத அனாதையா நிற்கிறேன் அம்மா. நான் தாய் இல்லாத பெண்ணா நிற்கிறேன். நான் தந்தை இல்லாத பெண்ணா நிற்கிறேன். இந்த பாவிக்கு யார் தான் தாய் தந்தை என்று தெரியவில்லையே அம்மா. தாயார் வயிறறிய வாழ மகனே ஒரு கேளு என்று உரைப்பார்களை இடம் பெற்றவளே. இந்த பாவிக்கு வந்த நிலைமை வேற எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு ஆணுக்கு நேரம் கிடையாதம்மா. அம்மா, என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொத்திய வளதறையே தொடரேட்ட தாடசங்க என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு போராடி பெற்றெடுத்தம்மா. நீ உயிரோடு இருந்திருந்த ஏட வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைத்து என ஆதரிப்பார்களே அம்மா. இந்த பாவி இந்த மகளா நினைச்ச என ஆதரிகள் ஐயா. அம்மா, சுமந்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலாட்டன் சுத்தி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு எண்டாமே சேராமே கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கும் காணாமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாடு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து கட்டி எடுத்த அம்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆள் காட்டி வேலை கொடுத்தேன், சொல்லி கொடுத்தேன், நாடும் கொடுத்தேன், சோறு கொண்டு கொடுத்தேன், வெட்டி நடவடித்தேன், நான் செட்ட தச்சு கொடுத்தேன், இருபாடு சேர்த்து வச்சேன், சிலுத்தென்று வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேர காணல நாங்கே பதறி நிற்பேன் அம்மா. சொல்லி வைப்பேன் தாலிய விட்டு கூட தாயே என்று படிக்க வச்சேன். உன்னப்போட வார்த்தை இல்லை அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா. நெஞ்சமென்னும் கூடு நெருப்பு வைத்ததாரு
துடைக்க இங்கு யாரு கலங்கும் போது சேரு தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடி திருத்த இங்கு யாரு அந்த புண்ணும் மாறிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே தனி துணியை போல குணம் படைத்த மன்னவனே தேறு போகும் வீதி வாரி வாரி தூத்தும் நீ யாரு உனக்கு நாதி பாச வைத்ததானே பயிரை காத்த வேலி பயிரை காத்த போது என் பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிருமா என் பழியை தீர்த்திடுமா மண்ணுக்கு மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு மன்னவன் பேரு கலக்கோதோ இளங்காற்று செய்தி கொண்டு வரும் மரமாகு விதையெல்லாம் வாட சொல்லித்தரும் கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே இருளாதே விடியாத நாளும் இங்கு இல்லை ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிக்குதே நிக்குதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிக்குதே நிக்குதே நம்பி போகையிலே பாத உண்டாகும் நிக்காமே நீரே கண்ணோரோ ஏ கண்ணீரே நிக்காமே நீரே அன்பாலே தலக்கோதோ இளங்காற்று சேதி கொண்டு வரும் மரமாகு விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும் காலிலே பட கெட்ட குடியை கெடும் என்று உரைப்பார்களே இறைவா திக்கெட்ட பாவியாடி இருக்கிறது நான் யாரும் இல்லாத அனாதையாடி இருக்கிறது அம்மா என பெற்றவளே இந்த பாவில எதற்காக இந்த மண்ணில் நான் பெண்ணாக பிறக்க வேண்டும் பெண்ணாக பிறந்து படாத துன்பத்தை பற்றி அடையாத துன்பத்தை அடைவதற்காக இந்த பாவி இந்த மண்ணில் நான் பெண்ணாக பிறக்க வேண்டும் அம்மா என்னத்தான் செய்கையோ யாருக்கு எந்த ஒரு தீட்டு செய்யாதவள் அல்லவா இந்த பாவை பல துயரம் எந்த ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாது பல துயரம் வேறு எந்த ஒரு ஆணுக்கு வரக்கூடாது தாய் இறந்துவிட்டா அவளுடைய வாழ்க்கையை சீரழிந்து விடும் என்று உரைப்பார்கள் அம்மா என பெற்றவளே என் தாய் யார் என்று தெரியவில்லை என் தந்தை யார் என்று தெரியவில்லை இந்த பாவி நான் அனாதையா நிற்கிறேன் யாரும் இல்லாத திட்டற்ற பாவியாளர்களே